வாக்குதத்த ஆராதனை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளிலே 10 மணிக்கு உபவாச ஜெபம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் பங்கு பெறுங்கள். மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை ஆண்களுக்கான ஆராதனை அதுவும் நடைபெறுகிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரவு ஜெபங்கள் இதெல்லாம் புதிய வருஷத்துல இன்னும் தீவிரமாய் செயல்படுத்தப்படும். அதற்கு தேவன் உதவி செய்வார். நாளை முதல் இந்த வெள்ளிக்கிழமை வரை சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் கேரல் அது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதற்காக பிரயாசப்படுகிறோம். வீடுகளுக்கு வர வேண்டாம் அப்படி புதுசாக யார் இருந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள், கேட்டு சொல்றேன். 5 நாட்களுக்கும் நீங்க உணவு கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் இப்போ நீங்க சொல்லலாம். எந்த நாள் 1 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. சதீஷ் பிரதர் விருப்பமாகவும் வேற யாரும் இருந்தா நீங்க சொல்லலாம். சரி, கலைவாணி அவங்க 3 பேர், இன்னும் 2 பேர் வேணும். அனிதாமா ஒரு நாள். சரி, அதுக்கு ஏற்ப நாங்கள் தீர்மானம் பண்றோம். இன்னும் ஒரு வீடு தேவைப்படுகிறது. சரி, பார்த்து கொள்ளலாம். பேரை மட்டும் எழுதிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. 4 நபர்கள் பேர் கொடுத்திருக்கிறார்கள். அது நீங்க கடைபிடிக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். வருகிறவர்கள் தயவுசெய்து கூடமானவர் 2 வீலர் கொண்டு வந்து போட்டுருங்க. டிராப் பண்ண முடியாது. வந்து வீடுகளுக்கு டிரைவர் ரொம்ப வச்சுக்கிறாரு. நீங்க வாகனம் ஏற்பாடு பண்ணுங்க, பணம் கொடுத்துட்றேன். பாருங்க, செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்னு சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காக நீங்கள் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஆமேன். இந்த கிறிஸ்துமஸ் ஊழியங்களுக்காக, புது வீடு ஆராதனைக்காக செலவுகள் உண்டு. கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். அதையும் தேவன் அறிவார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வீடுகளுக்கு அருகில் உள்ளவர்கள், நண்பர்கள் அல்லது வேற எங்கேயாவது வேலை செய்கிறவர்கள் தெரிந்தவர்கள் வீட்டுக்கு வரவழைங்க. நீங்க நம்ம மட்டும் அதை ஆசரிப்பது அவ்வளவு சிறந்ததா இருக்காது. அவை கூடுமானவரை பிரயாசப்படுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 20ஆம் தேதி செட்டிப்பேர்ல அந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இருக்கு. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு குரூப்லையும் நீங்க ஏதாவது ஸ்கிட் அல்லது வேறு ப்ரோக்ராம் ஏதாவது செயல்படுத்தும்படி அன்போடு வேண்டுகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நேரம் கர்த்தர் செய்த நன்மைகள் இருந்தால் சுருக்கமாக ஒரு 2 பேர். முன்னாடி சாட்சி சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. முடிவு சம்பூர்ணமா ஆண்டவர் வாக்கு கொடுத்துதான் எனக்கு சபையில இங்கதான் அறுக்கவும் செய்யும். ஏதோ எனக்கு தெரிஞ்சாரு. அதுல எப்படி விரும்பணும்லாம் தெரியாது. தெரிஞ்சா கல்வி பண்ண சொல்ல ஏசப்பா ரொம்ப நம்ம வந்து நம்ம ரொம்ப சொன்ன ஏசப்பாவை நம்ப ஆரம்பிச்சேன். ஏசப்பா உங்களை நம்பி நான் எனக்கு கழுத்துல நான் தாலி கட்டிக்கிறேன். இல்லதான் கட்டிக்கிறேன். நான் சாகிறதா இருந்தாலும் இவன் காலத்திலேயே திருத்து போயிடணும் அப்படின்ட்டுதான் உறுதியா நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா ஏசப்பா எவ்வளவு முடியும் எவ்வளவு வாக்குவாதங்கள் இருந்தது என் வாழ்க்கையில. பிற்காலமா அவளை 3 மாசம் குழந்தைய கையை தூக்கிட்டு பூந்தமல்லியில இருந்து மாங்காடு வந்து அவர்தான் வர சொன்னாரு. எதிர்த்த மாதிரி ஒரு இளநீ கடை இப்பவும் இருக்கு. என் வாழ்க்கை நின்னப்போ அந்த அந்த வீட்டு வழியா நான் வீடு பார்த்த வீட்டு வழியா பாஸ் இருந்தது. அப்ப இவர் மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. உனக்கு முன்குறித்ததை நான் செய்வேன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படி கடந்து போனேன். அங்க ஒரு சிஸ்டர் மூலமா தான் இவங்க எனக்கு தெரியும். 1 மாசமா கெஞ்சினாங்க, வந்து ப்ரேயர் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க கூரை பிரிச்சு போட சொல்ல ஒரே வாட்டி காலடி எடுத்து வச்சு எங்க பாப்பா தூக்கிட்டு அதோட அவ்வளவுதான். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் பாட்டி இருந்து 1 மாசம் கழிச்சு ஒரு இந்தி அவங்க அனு பேபின்னு அவங்களும் சர்ச்சு பண்ணாங்க. அவங்க வீட்டுல ப்ரேயர்னு சொன்னாங்க. அந்த தமிழரசு அப்ப அங்க ஒரு பாட்டு பண்ணாங்க. அந்த பாட்டு மூலமா தான் எனக்கே அந்த பாதைகளை பாட்டு அந்த எனக்கு இந்த மாதிரி துணி இல்லாம அலைஞ்சேன், சாப்பாடு இல்லாம அலைஞ்சேன். ஒரு மனுஷனும்
பண்ணேன். இந்த சபையில நான் 15 வருஷம் ஆகுது இந்த சபைக்கு வந்து. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் என் மனக்கசப்புனால நான் நியூ இயருக்கு வரல. மீதி எல்லா வருஷமும் நியூ இயருக்கு அளவில்லாம ஆண்டவர் என்னை இன்ன வரைக்கும் ஆசீர்வதிச்சாரு. இது வரைக்கும் யார் கையும் ஏந்த விட்டது இல்ல. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தா கூட என்னை தனியா விட்டது இல்ல ஏசப்பா. அவரோட சோத்திரம் மட்டும் சோத்திரம் மட்டும் சொல்லுங்க போதும். அதுலயே ஆண்டவர் மகிமைப்படுவார். சோத்திரம் மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்பா நீங்க இருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இழப்புகள் மத்தியிலையும் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன நான் செய்யணுமோ அது எல்லாமே செய்ய எனக்கு திரும்ப பண்ணிருக்காரு. ஆண்டவரே ஒரு 2 இடம் வாங்கி போட்டிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சிருக்கேன். ஆனா ஒருத்தரையும் ₹1 கூட யார் கையும் என்னை ஏந்த விடல. மட்டமா நினைச்சாரு, அது முடியல. இந்த சாட்சி சொல்ல வரேன்னா, வீட்டுல எனக்கு பிரச்சனை போராட்டம் வெளியில இருந்து தூஷிக்க மாட்டாங்க, நம்ம கூடவே இருந்துட்டு தான் தூஷிப்பாங்க. அது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நீ இவ்வளவு நன்மை செஞ்ச, நீ ஏன் சாட்சி சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன. கஷ்டமா இருக்கும், என்னால முடியல. அதே மாதிரி ஏனோ ஹோண்டாய் கம்பெனில வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட் போனா, அப்ரெண்டிஸா போனா, இப்ப ட்ரைனிங்க்கு போயிருக்கான். ஆண்டவர் கிட்ட ஜெபிச்சிருக்கான், அது பர்மனன்ட் ஆகணும். அந்த கம்பெனி என்னால நினைச்சு பார்க்க முடியாது. என்னால வந்து 10th டிஸ்கண்டினியூ நானு பண்ணி போக முடியாது. ஆனா அவன் என்ன நினைச்சானோ இல்ல எங்க அம்மா அப்பாவை நினைச்சானோ தெரியல, படிச்சான், காலேஜுக்கு போனா, இன்னைக்கு அவன் ஹோண்டாய் கம்பெனில வேலை செய்யறான்றது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். வருமானம் சிறியதா இருந்து உயர்த்திருக்காரு. என் பொண்ணு 10th பாஸ் பண்ணிருக்கு, எனக்கு அது ஒரு சந்தோஷம். எங்க மாமியார் வீட்டுல இதுங்க குடும்பம் வந்து நில குலைஞ்சிருமோ, இதுங்க பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு என் மாமியார் வீட்டுல எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆர்சி ஃபேமிலி. இந்துல ₹1 வரதட்சணை இல்லாம என் பிள்ளைய ஏமாத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுறாங்க. ஆனா இவ இவ்வளவு சாமர்த்தியமா குடும்பம் பண்ணி இடமும் வாங்கி இருக்கா. இது நான் என்னால முடியாது, ஏசப்பா மட்டும்தான். நான் பேசுறேன், என்னால மனசு தாங்க முடியாத கோபத்துல வந்து. ஆனா மனசு என்ன பேசுதோ அததான் ஆண்டவர் கேட்பாரு. வாய் வார்த்தைகளை கேட்க மாட்டாரு, மனசு பேசத்த மட்டும் தான் ஏசப்பா கேட்பாரு. இன்று நான் நிலை அவரோட கிருபை மட்டும்தான். அவரோட இல்ல நான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்ல. என்னை இந்த சாட்சி சொல்ல எப்படி சொல்றதுன்னா, நல்லா படிச்சவங்க கூட இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு எனக்கு யோசனையில் பெரியவர் அவர்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு வார்த்தையும் ஆரம்பத்துல இருந்ததெல்லாம் இன்னைக்கு எப்படி சொல்றது. அதனால அன்னைக்கு சபையில அழுது ஜெபிச்சப்போ ஊழியக்காரன பைத்தியக்காரி அப்படி. ஆனா அண்ணாலோட பிரச்சனையை சொல்ல அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீ நினைச்சு நடக்கணும். அன்னைக்கு பாஸ்டர் சொன்னதுதான் ஆதிகாமத்துல சொன்னது, உன் பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுப்பா எப்படியோ ஆண்டவரே இயேசுப்பா பழகி பெறுவதார்கள், ஜாதிகளுக்குள்ள நீ பலத்த ஜாதியை அவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு என் பிள்ளைங்க ஆண்டவரே இயேசுப்பா முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு எனக்கு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்கு. இந்த கொடுத்த ஆண்டவருக்கு நான் கோடான நன்றி செலுத்துறேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். சாட்சிதான் தமிழ்நாட்டுல வந்து 13 வருஷம் ஒரே வீட்டுல இருக்கேன். அதுக்கு முதலாவது நான் தேவனுக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் ஏற்படுத்தாரு. அதே போல நாங்க சொந்த வீடு இங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஐடியாலாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு சென்னையே பிடிக்கவே பிடிக்காது. ஊர்ல போயிருக்கலாம், ஊர்ல தான் எங்களுக்கு பிடிக்கும், ஊர்ல போலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா எங்க வீட்டுக்காரர் என்ன யோசிச்சாரா தெரியல, திடீர்னு நம்ம சென்னையில ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொன்னாரு. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடிதான். உடனே நான் யோசிச்சேன், திடீர்னு வீடு வாங்கணும்னா நமக்கு யாரையுமே சென்னையில எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பழக்கம் யாருக்கிட்டையும் எங்களுக்கு கிடையாது. நாங்க உண்டு எங்க வேலை உண்டு அப்படிதான் இருப்போம். இங்க சென்னையில யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசிக்க மாட்டோம். பக்கத்துல கூட வந்து பேசினாங்கன்னா பேசுவோம், நாங்க பாட்டுக்கு அமைதியா தான் இருப்போம். அனாவசியமா யாருக்கிட்டையுமே பேச மாட்டோம். அப்படி இருக்கப்ப நான் யோசிச்சேன், ஏசப்பா எப்படி சென்னையில ஒரு வீடு, அதுவும் எவ்வளோ இங்கெல்லாம் அதிகமா இருக்குமே, நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கு வீடு வேண்டாம்,
ஏன்னா இதே இடத்துல நான் 13 வருஷம் இருந்துட்டேன். ஏன்னா சென்னைக்கு வந்து புதுசே அந்த வீடு தான். நான் திரும்பவும் அடுத்தவங்கள எப்படி எப்படி எனக்கு ஒரே பயம். நான் எப்படி அடுத்த இடத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நானு அழுத ஏசப்பட்டேன். எனக்கு வந்து இதுல ஆசை, புது வீடு அப்படி சந்தோஷம் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அழுத ஏசப்பட்டேன். ஏசப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் நான் போய் மத்தவங்களோட எல்லாம் பழகினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதேன். அப்ப ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படி எகிப்து தேசத்துல இருந்து நான் இஸ்ரவேல கூட்டிட்டு வந்தனோ, செங்கடலை பிளந்து வானத்தின் மன்னாவை கொடுத்து அப்படி சொல்லி ஒவ்வொரு வார்த்தை டெய்லி நான் அழுவேன் ஏசப்பட்டேன். எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது. நான் முட்டி போட்டேன்னா அழுதுருவேன், பயங்கரமா அழுவேன். ஏன்னா எங்க வீட்டுக்கார் வந்து இயேசுவை அறியாதவர். சில நேரத்துல என்ன ரொம்ப காயப்படுத்துவாரு. ஆனாலும் நான் சர்ச்சுக்கு ஓடி வந்துருவேன். எவ்வளவு சண்டையா இருந்தாலும் நான் ஓடி வந்துருவேன். பரவாயில்ல திட்டுவாங்க, ஆனா எல்லா உண்மையும் நான் என் கணவர்கிட்ட சொல்லிடுவேன். நான் சர்ச்சுக்கு போனேன், இந்த டைமுக்கு தான் வந்தேன், இன்னைக்கு சர்ச்சு கிளீன் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். எதையுமே நான் என் வீட்டுக்கார்ட்ட மறைக்கவே மாட்டேன். என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலும் சொல்லிடுவேன். என் சின்ன பையனுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா என் வீட்டுக்காரர் விடவே மாட்டேங்கிறாரு. என் பெரிய பையன் மட்டும் ஒரு நாள் சண்டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணா நான் வரேன்னு ரொம்ப விருப்பப்படுவான். அதனால அவனை மட்டும் எப்படியோ நான் போராடி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா என் வீட்டுக்காரர் என் சின்ன பையனை விடல. அவர் வந்து நீ 2 பசங்களையும் நீ அப்படியே இழுத்துட்டு போயிடுவ, நீ அப்படியே நீ ஒரு மாதிரி ஏசு ஏசுன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் என்ன ரொம்ப காயப்படுத்துவாரு. அப்பெல்லாம் ஒரு சில நேரத்துல வந்து நான் எமோஷனலா அவர் கூட வாய் பேசிடுவேன். ஆனா பேசிட்டாலும் உடனே நான் அவர் எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே நான் பெட்ரூம்ல போய் முட்டி போட்டு அழுவேன். நான் பயங்கரமா அழுவேன். என்னால வாய் பேசாம இருக்க முடியல ஏசப்பா. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களை விட்டா நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயங்கரமா அழுவேன். இந்த வீடு விஷயத்துல கூட லோன் வந்து எல்ஐசில கத்தர் முடிஞ்ச அளவு நாங்க 75% பணத்தை நாங்க கட்டிட்டோம். முடியாத பட்சத்துல நாங்க எல்ஐசில லோன் போடலாம், பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொன்னாங்க. உடனே நாங்க ஜெபிச்சோம் ஏசப்பாட்ட. நான் ஜெபிச்ச ஏசப்பா, உமக்கு சித்தம் தான் இந்த லோன் கிடைக்கட்டும், இல்லைன்னா வேணாம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே ஏசப்போடைய சித்தத்துக்கு தான் வச்சேன். எங்க வீட்டுக்காரர் கூட ரொம்ப யோசிப்பாரு, கிடைக்குமா கிடைக்காதா. நான் சொல்லுவேன், நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ தயவு செய்து ஏசப்பா புராணத்தை ஆரம்பிக்காத அப்படின்னுவாரு. நீ உடனே உன் கடவுள் கடவுள்னு சொல்லாது. அதனால ஏசப்பா பத்தி எங்க வீட்டுக்கார்ட்ட நான் பேசவே மாட்டேன். அது வேற விதமா நான் சொன்னா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. நீ உடனே பத்தியா உன் ரூட்லயே போற அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா கத்தர் வெள்ளிக்கிழமை நல்லபடியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கத்தர் உதவி செய்தாரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க வீடு பால் காய்ச்ச போறோம். என்னால வந்து திருச்சபையில யாருக்கும் சொல்ல முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால நாங்க சிம்பிளா பண்ணலான்ட்டு இருக்கோம். பாஸ்டர்ட்ட மட்டும் நான் சொன்ன, பாஸ்டர்ட்டையும் அக்காட்டையும் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு. அவங்க வந்தா ஜெபம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கு மட்டும் அவரு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில நேரத்துல அவரே சொல்லுவாரு, பைபிள்ல இருக்கிற சில வார்த்தைகள்லாம் அவரு எடுத்து சொல்லுவாரு. ஆனாலும் அவரால வந்து ஏசப்பாவை ஏத்துக்க முடியல. அவர் வந்து ஒரு ரொம்ப அடமண்டா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீ வந்து என் பிள்ளைங்களை இழுத்துட்டு போயிடுவியோ அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. ஏசப்பா தான் கண்டிப்பா அவரோட இருதயத்தை மாத்தணும். அதே போல எங்க அம்மாவுக்கு வந்து செக் பண்ணப்ப சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு, பிபி பிரஷர் எல்லாமே உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் எங்க ஊர்ல செக் பண்ண வந்திருந்தாங்க. ஏன்னா எங்க அப்பா சுகர் அதிகமா இருந்துதான் கோவிட் வந்து இறந்து போனாரு. நான் அப்ப ரொம்ப பயந்தேன். ஐயோ, நமக்கு அம்மா மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். எங்க அம்மாவுக்கு வந்து டாக்டர் இப்ப பிளட் டெஸ்ட் பண்றப்ப எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி சுகர் டெஸ்ட் நார்மலா எப்படி ஃபுல்லா எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்தாங்க. ஆனா கத்தர் எதுவுமே இல்ல, ஒரு சுகர் இல்ல, ஒரு பிபி இல்ல, பிரஷர் இல்ல, எதுவுமே இல்ல, நீங்க நார்மலா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பவே ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏசப்பா, என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு கத்தர் என்ன பெரிய ஒரு சாட்சியா நிறுத்திருக்காரு. கத்தருக்கு கொடான கொடி நன்றி. ஸ்தோத்திரம். எல்லா சாட்சிகளுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னை பிடிக்காதுன்னு சென்னையிலே சொல்றேன். சரி, ஆண்டு பாரு, இங்கதான் உங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அவங்க ஹஸ்பண்ட் நான் பேசுனேன். அவர் சொன்னாரு, நான் என்னை பத்தி சொல்லும் போது உங்களை பத்தி விசாரிச்சேன், தெரியும்னு சொன்னாரு. சொல்லுவாங்க, அப்போ ஏதாகிலும் அவருக்கு காது போயிருந்தா போவாதான் இருப்பாரு. அவை நம்மளும் நம்மளை சுற்றியுள்ள வீடுகளை ஆதாயப்படுத்தி, எதிர் வீடு தான், எங்க வீட்டுக்கு எதிர் வீடு, அவர்களாவே கேள்விப்பட்டு சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். நாட்கள் நிச்சயமாய் மாறும். அந்த வீடும் இடையில தாமதங்கள் வந்தது.
பொய்யும் சொன்னேன். கண்டிப்பா ரீச் ஆகும். ஆகலைன்னா தேவ சித்தம் இல்லை, வேற மாதிரி யோசிக்கலாம். நான் சொன்னது போலவே NOC கிடைத்து கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையாய் நடத்தி கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்ம செபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கேட்ட நல்ல சாட்சிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நடத்துங்க, பேசுங்க, ஆசீர்வதிங்க, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் நம்ம தெரிந்த ஒரு வேத பகுதியை நாம் சுருக்கமாக தியானித்து நம்ம ஆண்டவருடைய திருப்பதிக்குள்ளே நாம் போக வேண்டி இருப்பதனாலே ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனம் இந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும், நீ எடுத்திருந்தால் வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லாம. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒரு அடியிலே சொல்லுங்க. சில உற்சாகமா இருங்க. கர்த்தருடைய ஆலயத்துல இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமென். until our death, நம்முடைய மரணம் வரை கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு அடியிலே சொல்லாமா? அல்லேலூயா. சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். 144 கடைசி வசனம் சொல்லுது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. சதா காலம் உள்ள தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நமக்கு சில ஆசீர்வாதங்கள், உலக ஜனங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதே சங்கீதத்திலே நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். திரும்ப அந்த வார்த்தைகளை கொண்டு தியானிக்கிறோம். 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய தேவன் சதா காலம் உள்ள தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நமக்குன்னு சில ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் ஆவிக்குரிய சபைகளுக்கு என்று. ஒரு ஆமேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆராதனை என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம தந்திருக்கிறார். இதுல ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, ஆவிக்குரிய சபையில ஆராதிக்காம இருக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அது எதனால அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய சபையிலும் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி. ஒரு அடியிலே சொல்லுங்க. சாட்சி சொல்லும் போது மனுஷருக்கு முன்னாடி சாட்சி சொல்ல பிடிக்கலன்னாங்க, அது மனிதருக்கு முன்னாடி அல்ல, ஆலயத்தில். ஏன்னா சில இதெல்லாம் ஊழியக்க ஞாபகப்படுத்துவார். பாரு எவ்வளவு நேரம் நடந்தது, ஆனா அதெல்லாம் பாயிண்டா, அதனால முடியல எனக்கு. சரி, இன்னும் உள்ளதும் போட்டுன்றீங்களா? நல்லது. எப்படியா இருந்தாலும் அழகா தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்குமே ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா பாருங்க, மனுஷருக்கு முன்னாடி சாட்சி சொல்ல பிடிக்கல. இப்போ யாருக்கு முன்னாடி? மனுஷருக்கு முன்னாடி தான். அதான் நன்மையானாலும் தீமையானாலும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்டோபர் அம்மா வந்தப்போ RC தான், ஆனா அவங்க தங்கச்சி கல்யாணம் போயிருக்கிறேன். சும்மா தள்ளிவிட முடியாது. அவங்க தங்கச்சி ரசிக்கப்பட்டவங்க. அவர் இன்னைக்கு என்னோட தொடர்புல இருக்கு. டெய்லி வசனம் போடுவார். போடுறது பெருசு இல்லைன்னு மனசுல சொல்லக்கூடாது. எங்கேயாலும் கத்த தொடுவார். எல்லாருமே நல்லவர்கள் அல்ல. ராமேன்னு சொல்லுங்க. அதுக்கு வேகமா ஆட்டிக்கிட்டு நம்ம எப்போதுமே கெட்டவளா இருக்கக்கூடாது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. வசனம் தான் சொல்லுது, நம்ம எங்க பிரியணுமோ எங்க அதை நம்ம செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கொண்டு போவார். இது சபை ஊழியனாக, மேய்ப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகவும் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஒரு ஆமையும் சொல்லுங்க. எல்லா கண்களும் என்னை நல்லவனாகவே நோக்காது, எல்லா செவிகளும் நல்ல செவிகளை என்னை பார்க்காது, எல்லா இருதையும் வாழ்த்துவது போல் பிரைஸ்லா சொல்லாது. ஆமே. நேற்று ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தேன், என்னுடைய நண்பர் தான் போட்டிருந்தாரு. அந்த பாஸ்டர் மோகன் பேசுறாரு. அவருடைய கிளிப்பிங் நானும் நாளைக்கு போடுவேன், இன்னும் சேரல. யாரும் ஊழியம் செய்யறத எப்படி பிசாசு தடை பண்ணுவான்? நீ எப்படி ஓடினாலும் தடுத்து நிறுத்தாரு. பாஸ்டர் மோகன் பேசுறாரு. அவ்வளவு பெரிய அகில உலக ஏஜி ஸ்தாபனத்துக்கு செக்ரட்டரியா இருக்கிறார். அடுத்த தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஸ்தாபனங்கள் சேர்ந்து அவரை ஏற்படுத்தல. பைபிள் காலேஜிலே ஜெப வீரராக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய கிளிப்பிங் மட்டும் நான் பார்த்தேன். ஜாஸ்பர்னு என்னோடு படித்த ஒரு சகோதரர், நாகர்கோயில்ல ஊழியம், ஆசாரி பள்ளத்துல ஊழியம் அவர் போட்டிருந்தாரு. அவர் சொல்றாரு, எங்கிட்டு போனாலும் ஊழியம் செய்ய பிசாசு தடை பண்ணுவான். ஒரு அழியிலேயே சொல்லுங்க.
அவர் சொல்றாரு, வெளியே இருந்து வரதை விட உள்ளுக்குள்ள இருக்கான் பாரு, அப்படியேதான் சொல்றாரு. அவங்கள நிறைய பிரச்சனை வரும். ஆனா நீ நேரா பார்த்து ஓடணும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, நான் நாளை நாள் போறது எதுக்குன்னா, இப்படிதான் நம்ம வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்தரி கெடுப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனோடு இணைந்து கொண்டால், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்போ அவங்க அம்மா வந்திருந்தப்போ இவங்க உள்ளதான் இருக்கிறாங்க, எங்க வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க எங்க ரூமுக்குள்ள உள்ள அனுப்பிச்சிட்டு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன், நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றவங்க சினிமா தொடரும், அவங்களை நீங்க தனியா சந்தித்து கேட்டுக்கலாம். 15 வருஷ தொடர்கதை அது. நம்ம இரவு பகல் 4 மணி 3 மணி 2 மணி 1 மணி அதெல்லாம் நான் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள விரும்பவில்லை. அவர்களுக்கு மனசாட்சி விட்டுறேன். சபையில யாரா இருந்தாலும் சரி, ராமேன்னு சொல்லுங்க, அவருடைய மனசாட்சி. நான் கடந்த வாரம் எனக்கு சொல்லி கொடுத்த ஆண்டவர் இந்த நாள்ல 5 லட்சம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கலாம் தான் பாஸ் வச்சுக்கோங்க. எனக்கு 50 லட்சம் வந்தது, 5 லட்சம். அப்ப ஆண்டு என்ன சொல்லுவாரு, அந்த 5 லட்சம் தேவை சபைக்கு, ஆனால் அதை விட முக்கியம் அந்த 5 லட்சம் கொடுப்பதற்கு கர்த்தர் உயர்த்தி வைக்க ஒரு கூரை சபையில் எனக்கு கொடுத்த 500 ரூபாய், 250 ரூபாய், 1000 ரூபாய், அதுதான் நன்றி உள்ள ஒரு இறுதி. அங்க என்ன தேவன் தூக்க ஆரம்பித்தார். அதாவது இது பட்டு போச்சு, மங்கி போச்சு, நம்ம உறவுகள் சொல்லுச்சு, குடும்பங்களே சொல்லுச்சு, நீயே போயிடு, அப்படியே உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஓடிடு, வராத. லெட்டரே போட்டாங்க, அவன் கல்யாணத்துக்கு யாருமே போகக்கூடாது. ஆனா கர்த்தர் என்னுடைய அம்மாவை கொண்டு வந்தார், என் குடும்பம் எல்லாரையும் கொண்டு வந்தார். 3 பெரிய ஊழியர்கள், மறைந்து போன சார்ல்ஸ் அலன் அவர்கள், ஜிம் காட்ஃப்ரீ, டிம் காட் கனடா தேசத்திலிருந்து, ஜாக்கப் கோஷனுடைய ஆராதனை அருமையாய் தேவன் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதற்கு இதெல்லாம் சொல்றேன், நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அது ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு. இப்பொழுது இருக்கிற நிலைமையில நம்ம போட்டுட்டு போயிடலாம், எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா ஆரம்பத்தில் ஒரு ஆமேன் அது எப்பொழுதுமே உங்க நினைவுல இருக்கும். என்றால் பெருமை நமக்குள்ளே வராது, நம்மை குறித்த ஒரு நினைவே வராது. நம்ம தாழ்மை எப்பொழுதும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே தேவன் நமக்கு தந்த பெரிய ஆசீர்வாதம் ஆராதனை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அது அர்த்தமுள்ள ஆராதனையாய் நாம் செய்ய வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமே, நல்ல தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சந்தோஷ நேரத்திலும் சரி, துக்க நேரத்திலும் சரி. இவங்களை உள்ள வச்சுட்டு அந்த அம்மாட்ட பேசுறேன். அவங்க சொன்னாங்க, நீ ஒரு பாஸ்டா இருக்கிறீங்க, அந்த ஸ்லாங்ல, திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசுனாங்க, பாஸ்டா இருக்கிறீங்க, நாங்க நம்புறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் வேற வேற கதை. அப்படிலாம் நம்பி பையனை நம்பினாங்க, எல்லாம் நடந்து இன்னைக்கு 2 பிள்ளைகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவை யாரையும் தேவன் ஆமே நம்மள ஒருபோதும் கைவிடுகிறவல்ல, அற்பமாய் எண்ணுகிறவரும் அல்ல. அவர் நமக்கு நல்ல ஆராதனையை தந்திருக்கிறார். இன்று உங்க வீடுகள்லயும் சரி, சபையிலும் நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமே. ஆராதனைகள் தடைகளை நீக்கி போடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆராதனைகள் தேவனுக்கு ஏற்படுத்துகிற நீங்க செய்கிற ஆராதனை உங்களை உயர்த்தும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா கர்த்தரை துதிக்கிற துதி, எவ்வளவு பெரிய சத்துருக்கள் எழும்பினாலோ அந்த சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எசேக்கியாவின் நாட்களிலே சனகரிப்பு எழும்பி வருகிறான், அசரிய ராஜா எழும்பி வருகிறான். எசேக்கியா செய்தது என்ன, தம்முடைய ஜனங்களை ஒரு இடத்துல வர வைத்து கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நம்ம அதே போல சத்துருக்கள் எழும்பி எதிராய் வந்த போது யாரை அனுப்பணும்னு கேட்டப்போ கர்த்தர் சொன்னது 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்தை முதல்ல அனுப்புங்கள். யூதா என்பதற்கு துதி என்று அர்த்தம் என்று பிள்ளை பிறக்கும் போதே, பேர் வைக்கும் போதே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதித்து பாடினால் யூதா என்று பெயர் வைத்தார். அப்ப கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய பேரோட வாய், இன்க்ளூடிங் மை வாய், என்னுடைய மை மவுத், வாய் தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து அடிச்ச. ஏன்னா நம்ம யாரையும் சொன்னா டக்குன்னு கோவப்படுவாங்க, எனக்கு அது கவலை இல்லை. சில நேரத்தில் வாய்கள் சாப்பிட மட்டுமே பயன்படுத்தப்படுகிற வாய்கள். ஆமேன். ஒரு அழிலியா சொல்லுங்களேன், சீக்கிரம் அது கொஞ்சம் துருபிடிச்சு கூட போகலாம். ஒரு ஆமேன். ஆனா கர்த்தரை துதிக்க அல்ல வாயுதரம் துதிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில என்ன நினைக்கிறாங்க, சபை துதிக்குது, அல்லது மனைவி துதிக்கிறான், அல்ல புருஷன் துதிக்கிறான், அல்ல பாஸ்டர் துதிக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, அது மறைமுகமாக நாமே நமக்கு விரோதமாக, நம்முடைய ஆசீர்வாத விரோதமாக நாம் சிலவற்றை வளர விடுகிறோம். கலைகள் வளர்ந்து கொண்டிருப்பதை அறியாமல் இருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு 1/4 மணி நேரமாவது ஆரம்பம், ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு ஆமே. உங்களுக்கு கிடைத்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு வேலைக்கு போகிறோம், அல்ல ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு ஊழியம் செய்கிறோம், படிக்கிறோம்,
நம்ம மனிதர்களை கொஞ்சம் புகழ்ந்துதான் பேசுறோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உங்களை போல நல்லவர் யாரும் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு ஆட்டோ கிடைச்சாலும் நான் சொல்லுவேன், நல்ல பிரதர் நீங்க அப்படின்பேன். பாரு, இன்னைக்கு காலையில கூட 5:45 எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல ஏறி இங்க வந்து இறங்கிட்டேன். ஆனால் அந்த மனிதன் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டே இயேசுவை நீங்கள் சொல்லும் போது எங்க போறான்னு பாக்குறாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தரை துதிக்கிற ஆரம்பிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சிலர் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வந்து உட்கார்ந்து போகிறது ஆவியை உணர்த்துது. நான் சொல்றேன், நீ செய்கிற ஊழியமோ கொஞ்சம் அப்படி கோணலா போகுது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீ சரியா சொல்றது இல்லைன்னு ஆவியன் உணர்த்துகிறா சொல்றேன். நீங்கள் துதிக்கிறவரை கர்த்தர் ஒருவேளை ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம். அந்த ஆசீர்வாதங்கள் பின்னாளிலே வேதனைகளாக மாறக்கூடும். அதனாலதான் நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதம் என்ன? அவரை துதிப்பதினால் விலகுகிற சத்துருக்கள், அவரை துதிப்பதினால் விலகுகிற தடைகள், இதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வேதனை இல்லாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க இன்று முதல்ல நீங்க துதிக்காமல் இருந்தா நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு இல்ல. சாப்பிட நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்கு, நமக்கு வருகிறவைகளை கவனித்துக் கொள்ள நேரம் இருக்கு, கணக்கு வழக்கு பார்க்க நேரம் இருக்கிறது, நம்முடைய குடும்ப உறவுகளோடு சந்தோஷமா இருக்க நேரம் இருக்கிறது. ஆனால் தேவனை துதிப்பதற்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தனிமையில் அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் தெரிந்த பாடலை பாடி துதிக்க முடியாத இருதயத்துல தேவன் வாசமாய் இருப்பதில்லை. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. ஒரு ஆமே. அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை யாத்திராகமத்திலே சொன்னாரு, 25ஆம் அதிகாரத்துல நீ பாரு அழகா அதுல சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். யாத்திராகமத்துல 25ஆம் அதிகாரம் 1 இருந்தே நீங்க பார்க்கலாம். நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு வரும்படி சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் இவனை போதும். மனப்பூர்வமாய் ஆமே கொடுக்கிறவர்கள் காணிக்க, அந்த கான்டெக்ட்ல காணிக்க. ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் துதிக்கிற இடத்திலே ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிற இடத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறார். அவர் அமர்ந்திருப்பது பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்படிதான் 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது. இன்றைக்குரிய திருத்துவத்தினுடைய சத்தியமும் அதான். நம்மை படைத்த பிதா பரலோகத்தில் இருக்கிறார். நமக்காக இந்த பூமிக்கு வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். மனித அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி தயவு செய்து கவனியுங்கள். நம்ம இந்த 11 மாதங்கள் இருந்த அசட்டை யாருக்குள்ள இருந்தா தயவாய் நான் அன்பா சொல்றேன், அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள். ராமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்ல. ஸ்ரீலங்கால எப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும் எனக்கு தெரியா. எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து வந்து பால்திங்காவுடைய சகல டேவிட் பாலா சிங் பாஸ்டர் அவர் அனுப்பின கிளிப்பிங் தான் நேற்று நான் போட்டேன். அழகான தேசம், அவர் கண்ணீர் விடுகிறார். அங்கிருந்து நம்ம சர்ச்சில் கூட பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். நல்ல தேசம், நல்ல அழகா இருக்கிற தேசம். இன்னைக்கு பாருங்க சீர்குலைந்து இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே என்ன நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆமென், கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்புரினாலும் வீணையினாலோ நமக்கு உண்டான சகலவற்றினாலோ தேவனை நம்ம கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஒரு ஆமேன். இன்னும் ஸ்தோத்திரம் பண்றவங்க என்ன பண்ணும், இன்னும் அதிகமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர் பாருங்களேன், பெரியவங்க தொடர்ந்து வரவங்க இவங்கள பாருங்க, நன்மை தீமை எது வந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆமே. எத்தனை தீமைகள் வந்தாலும் சரி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம், நல்லா இருக்கும்னு காலையில மெதுவா போன் பண்ணா, இல்ல திரும்ப நாங்க ஐசியூல சேர்த்திருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னுடைய ஊழியம் என்னுடைய ஜபமே தடைபட்டுரும். அவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் திரும்ப கர்த்தர் சொல்லுவ, விடாத, பேசு, அவரோடு அவங்களோட பேசு, திரும்ப ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லு, கர்த்தர் அதன்படியே நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நமக்குள்ள ஆண்டவரை துதிக்கிற துதி. சங்கீதம் 50:23 அடிக்கடி சொல்றதான், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆமே. கொலேசியர் 3:17 நீங்க எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிக்க. எதை செய்தாலும் ஒரு இழப்பு ஏற்பட்டதா கர்த்தரை துதிக்கணும். ஏதோ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அவரை துதிக்க வேண்டும். ஒரு ஆமே. நெருக்கத்தின் காலத்திலோ இடுக்கத்தின் காலத்திலோ கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எபிரேயர் 13:14 நம்ம வாசிப்போம். நிலையான நகரம் நமக்கு இந்த உலகத்தில் இல்லை, வரப்போவதை நாடி தேடி இருக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்க உதவியில் கனியாய் ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு எப்பொழுதோ செலுத்த கடவோம். ஆமே. யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. 5, 6ஆம் அதிகாரத்துல அந்த எரிகோ இடிந்து விழ
7 நாட்கள் தேவ பிள்ளைகள் எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். எரிகோ மதில் என்பது என்ன? ஒரு தடை, ஒரு வியாதி, பலவீனங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய சர்ச்சில் நிறைய சாட்சிகள் உண்டு. சரீர பலவீனங்கள், சரீர வியாதிகள், துதிக்க 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 வீட்டு ஜெபம் நடத்த தாய் தகப்பனுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டு, ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பெண்கள் ஜெபம், செவ்வாய்க்கிழமையில எழுதி வைக்கப்பட்ட குறிப்பு, திருமணமாகாத பிள்ளை திருமணம், வியாதிகள் மாறணும், எத்தனை ஜெப குறிப்புகள். கர்த்தர் அந்த ஸ்தோத்திர பலிகளோடு ஏறெடுத்த ஜெப விண்ணப்பங்களை கேட்டா இன்னைக்கு திருமணங்கள் நடந்திருக்கிறது, பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கிறார்கள், தொழிலை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அந்த தேவனை துதிக்காமல் இருக்கலாமா? யாரோ துதிக்கட்டும், யாரோ ஒருவர் சபையில செய்யட்டும் என்று அல்ல. உங்கள் தனிப்பட்ட ஆத்துமா, ஆண்டவர் சொல்றாரு, தனிப்பட்ட தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்னிப்பை பெற முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகள் தகப்பனுக்காக மன்னிப்பை பெற முடியாது. அவனுடைய பாவம், அவனுடைய அக்கிரமம் அது சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அலிலியா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். தயவு செய்து துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பாரு, பெரிய தடைங்க. கானான் தேசம் போகணும். கானான் தேசம் போனாதான் சொந்த தேசம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்று. ஆனால் இடையே இருப்பது பெரிய தடை. எரிகோ மதில் சுவர் எப்படி தாண்ட முடியும்? இடிக்க முடியாது. அதற்கான செயல்பாடுகளை கர்த்தர் சொல்லல யோசுவா கிட்ட. இப்போ மோசே மரித்த பின்பு யோசுவா தலைமை பொறுப்பில் இருக்கிறான். அவன் தான் ஜனங்களை நடத்துகிறான். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யோசுவா அறிந்திருந்தான். மோசே அழைக்கப்பட்டவனாய் இருந்தோ 120 வருஷம் பூரண வயது உள்ளவனாய் வாழ்ந்தோ அவனை முறுமுறுத்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன் இங்க அழைத்து கொண்டு வந்தாய் என்று சொன்னார்கள். நன்மையை கண்டு மோசே அவர்கள் முறுமுறுத்து கொண்டு எத்தனையோ தரம் மோசே ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறான். ஆண்டவரும் ஐஸ் பண்ணி பார்த்தாரு, எப்பா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த ஜனங்களை விட்டு போயிடுன்றாரு. ஆனால் மோசே பாருங்கள், அல்லேலூயா, இல்ல ஆண்டவரே, இதற்காகவா நீங்க எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தீர்கள்? புறஜாதிகள் உம்முடைய நாமத்தை தூஷிக்க கூடும், இந்த ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. ஒரு அடியிலேயே சொல்லுங்க. 120 years வாழ்ந்த மோசே, இவன் யோசுவா சின்ன பையன், அவனுக்கு எவ்வளவு அனுபவம் கற்றுக்கொண்டு இருப்பான். அவன் சொல்றான், ஆண்டவரே எப்படி கொண்டு போக முடியும்? பயப்படுறான். கர்த்தர் சொல்றார், பயப்படாது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு அதான் தைரியம். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. எத்தனை சட்ட திட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், அருமையான மூத்த ஊழியர் சொன்னது போல, எங்கிருந்து எழுப்பினாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியம் செய்ய விரோதமாய் ஒருவனை கைப்பட முடியாது. ஆமையே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பதினால். ஒரு ஆமே. யோசுவா, மோசே நல்ல ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவன். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உள்ள அர்த்தம் என்ன? ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தூபவர்க்கத்தை காண்பிப்பார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆராதனை முறைமைப்படி எல்லாம் நடத்தப்பட்டது. அதை கண்ட யோசுவா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் இந்த எரிகோ கோட்டை சுத்தி வாங்கப்பா, 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். ஆமென். யோசுவா கீழ்ப்படிந்தான். ஜனங்கள் எல்லாரும் அவங்களோட வரல, கீழ்ப்படிந்தவர்கள் வந்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் இச்சித்து வழுவி கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர்களை கொண்டு தேவன் செய்வித்த காரியம் என்ன? 7வது முறை எக்கால சத்தத்தோடு கர்த்தரை துதித்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. கானானுக்கு நேராக ஒரு வழி திறந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலர் 12 பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். சபையார் என்ன செய்தார்கள்? பேதுரு அதை செய்து விட்டான். பேதுருக்கு ரொம்ப வாய். பேதுரு கொஞ்சம் அடக்கமா ஊழியம் பண்ணி இருக்கணும். பேதுரு அங்கங்க இதை சொல்லிட்டு வரான். பேதுருக்கு ரொம்ப தைரியம். அப்படின்னு கூடி கூடி பேசல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஏன் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான் என்று அவர்கள் ஆராயல. மாறாக பேதுருவுக்காக ஒரு சிறு பெண் வீட்டிலே அமர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ரோதை என்கிற ஒரு சிறு பெண் வீட்டிலே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தார், துதிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன? தேவனுடைய சிம்மாசனம் அசைக்கப்பட்டது. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். ஆமே. சிறைச்சாலை கைகளில் இருந்து எல்லா விலங்குகள்ல தெரிக்கப்பட்டு தூதனை கொண்டு வந்து வாசற்படி நிறுத்துகிறான். ஒரு அழிலையோ சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை கத்த செய்யணும்னா, இன்னும் தேவனை துதிக்க வேண்டும், இன்னும் மகிமைப்படுத்த வேண்டும். நான் சொல்வது ஆசை இண்டிவிஜுவல், தனிப்பட்ட முறையில நான் துதித்தால் எனக்கு ஆசீர்வாதம், சபை துதித்தால் சபைக்கு ஆசீர்வாதம், நீங்கள் துதித்தால் நான் துதித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமே. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாரு, புகழ்நிறைவு குறிச்சு வைக்க மாட்டேன். எவ்வளவு நம்ம குறிக்கிறோம். நம்ம செலவுகளை குறிக்கிறோம், வரவுகளை குறிக்கிறோம். இன்னும் அந்த உணர்வு வரமாட்டேங்குது. நான் உங்க கூட பிறந்த ஒரு சகோதரனா சொல்லுகிறேன், நீ வெளியால நினைக்காது.
ஏதோ சொல்லிட்டு போறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு என் மேல் விழுந்த கடமை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சின்ன ஒரு நோட்டு போட்டுக்கிட்டா என்ன, ஒரு ஓரமா அப்போஸ்தல இப்பு உள்ள கூட எழுத வேணாம், அப்புன்னு போடுங்க, தப்புன்னு போடுங்க, ஏதோ ஒன்று 2 வரி எழுதுங்க, 16 அதிகாரம் போடுங்க. வீட்டுல போய் வாசிங்களேன், கொஞ்ச நேரம் வாசி பாருங்க. இருக்கிற தடைகளும் மாறுதா இல்லையா பாருங்க, இருக்கிற வியாதிகள் மறையுதா இல்ல பாருங்க. கர்த்தர் மாற்றுவார். அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் சிறைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் நடந்தது, ஏன் இந்த குழப்பம் ஆராயவில்லை, யாரு கூடி எதை குறித்து தியானம் பண்ணல. ஆமே, மாறாக 16:25 சொல்லுது, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடந்தது என்ன, தேவதூதன் இறங்கி வந்தான். அதை நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசிங்க. கையில் இருந்த விலங்கு தானாக அறுபட்டு போனது. சிறைச்சாலை அஸ்திபாரம் பேஸ்மெண்ட் ஆட ஆரம்பி, இந்தோனேஷியா நிலநடுக்கம், அந்த ரிக்டர் அளவுன்றான், அது போல எல்லாம் கீழே விழுது, அசைவு எல்லாமே. அங்க இருக்கிற காவலாளி சொல்றான், என்ன நடந்தது, தப்பிச்சு போயிட்டாங்களா, நாளைக்கு உயிர் போயிடும்ன்றான். இல்லை, துதிக்கிற பிள்ளைகள் பாருங்க நீதி செய்வார்கள், துதிக்கிற பிள்ளைகள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். ஒரு ஆமே, அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம், உன்னை நீ மாய்த்து கொள்ளாதே. அவன் பார்க்கறான், இவ்வளவு நல்லவர்கள் கதவு திறந்து ஓடாம இருக்கிறாங்களே, நாளைக்கு ஒருவேளை தீர்ப்பு எழுதப்பட்டு தூக்க தண்டனை செத்து போயிடுவாங்களே, இன்னும் அப்பதான் அவன் கேட்கிறான், ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்வேன். 16:31 வாசி பாருங்க. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட அந்த வார்த்தையையும் வாசிடுங்க. கேள்வி முன்னாடி வசனம், அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு. பாருங்களேன், ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டவனுக்கும், கவனிங்க, சிறைச்சாலை பிரிசன் வார்டன் அதிகாரி, அவன் ஒரு ஆபீசர், எந்த ரேஞ்ச் தெரியல, அவனுக்கும் என்ன தொடர்பு வருது பாருங்களேன். அவன் சிறைச்சாலையில பலவிதமான திருடர்களை சந்தித்திருப்பான், பலவிதமான அவன் கொள்ளக்காரங்களை சந்திச்சிருப்பான், தூக்கு தண்டனை பார்த்திருப்பான், பல தீர்ப்புகள்ல. ஆனால் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு பவுலும் சீலாவும் தங்கள் நெருக்கத்திலே, தங்களுடைய அவமானத்திலே, செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது ஆமென், ஆண்டவரை மகிமைப்படுத்த நேரத்தை தெரிந்து கொண்டார்கள். அநேக குடும்பங்கள் நாம் நேரத்தை எதற்காக தெரிந்து கொள்வோம், தயவு செய்து சிந்தியுங்கள். ஒரு ஆமே, ஆரம்ப நாட்கள்ல தேவனை துதிக்க ஆரம்பிச்சோம், தேவனுக்கு இடம் கொடுத்தோம், நிறைய நேசிச்சோம், உள்ளதை உள்ளபடி நம்ப ஆரம்பிச்சோம். இன்னைக்கு சூழ்நிலைகள் மாற 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 துதி குறைந்து போகிறது, ஆராதனை குறைந்து போகிறது, சபையின் நம்பிக்கை குறைந்து போகிறது, ஊழியின் நம்பிக்கை குறைந்து போகிறது. நடப்பது என்ன, அருமையான தேவஜனமே, எப்படி விடுதலையாகலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஊழியனானாலும் விசுவாசியானாலும் விடுதலை ஒரே வழிதான், என்னை ஆராதிப்பதினாலே கதவுகள் திறக்கப்படும், சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் மாறும், நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திறந்த வாசலை என்றைக்குமே வைத்திருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவ இன்னும் நம்ம துதிப்போம், இன்னும் ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சபையிலும் ஆராதனை செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவதாக 144ஆம் சங்கீதத்துல 144ஆம் சங்கீதம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். ராஜா, நீரை ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற தேவன் சதா காலம் உள்ள தேவனாய், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். திரும்ப எங்கேயும் நான் அததான் ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நான் தைரியமா ஆவியானவர் பேரை நான் சொல்ல முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா நான் பேச நினைத்தால் எதை வேணா பேசிட்டு போயிடலாம். ஆனால் வசனங்களை சொல்லும் போது நம்ம சாட்சிகளையும் கேட்டோ தொடர்ந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்று சொன்ன அநேக நாவுகள் எனக்கு தெரியும். அந்த வார்த்தை ஒன்றுதான் என்னை கொண்டு போன வீட்டுக்கு, அந்த வார்த்தை ஒன்றுதான் என்னை உயர்த்தினது. எத்தனையோ சாட்சிகளையும் கேட்டிருக்கிறோம். அதே வார்த்தை, மாறாத வார்த்தையே வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை, அதன் உறுப்பு, அதன் ஒரு புல் ஸ்டாப் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்னொன்னு சேர்த்துக்கலாம், அதை எவனாலும் ஒழிக்கவும் முடியாது. எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒருவனாலும் ஒழிக்க முடியாது. ஆமே, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவ வார்த்தை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, நம்மை தப்புவிக்க, ராஜாக்களுக்கு தப்புவிக்கிறவர். யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்திராம் 14 எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான், ஆனாலும் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். யாத்திராம் 14, அதுல நான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்திலே
8ஆம் வசனம் பாருங்க. 6 முதல் 6 இல்லாட்டி 5 முதல் 4 முதல் வாசிக்கலாமா? 14:4. ஆகையால் பார்வோன் யாரு? ராஜா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமை ராஜாக்களுக்கு தப்புவித்து நம்மை ஜெயத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். ஒரு பெரிய ராஜா இவன். ஆமேன். பார்வோன், நிறைய பார்வோன்கள் என்கிறார்கள். நீங்க கூகுள்லயும் போய் பாரோன்னு டைப் பண்ணுங்க. தமிழ்ல எத்தனை பார்வோன்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் அது உங்களுக்கு சொல்லும். எவ்வளவு கடினமாய் தேவ பிள்ளை நடத்தினா என்பதை ஆத்திராமத்துல சில வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. பட் ஒரு கொடிய ராஜா அவன் என்ன பண்றான் பாருங்க, கடினப்படுத்தி பாருங்க. கர்த்தரே பார்வோனின் கடினப்படுத்துகிறார். பார்வோனே கர்த்தர் நான் என்பதை அவன் அறியும்படி யாருக்கு தொல்லை கொடுக்கிறாரு? தேவ ஜனங்களுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு புரிய நினைக்கிற தேவ ஜனங்கள் விடுதலை ஆயிட்டாங்க, கானானை நோக்கி போறாங்க. ஆனால் கானானுக்கு போகிற தேவ ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, கடல், ரெட் சி. இதை தாண்டினாதான் எப்படி அங்க பார்த்து எரிகோ, அது போல இந்த செங்கடலை தாண்டினால் சொந்த தேசம் போக முடியும். அது அந்த 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 பயணத்தில ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் என்கிற இருப்பு களவாய் அம்மே மிகவும் ஒருவனாலும் அசைக்க முடியாது என்னை தவிர, கர்த்தராய் என்னை தவிர அசைக்க முடியாத ஒரு ராஜா இந்த பார்வோன். அவனுடைய இருதயத்தை நானே கடினப்படுத்தி கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு ஏதாவது நெருக்கம் வந்தா, நமக்கு ஏதாவது சூழ்நிலைகள் எதிராக வந்தா, உடனே எந்த மனிதர்களையும் ஊழியரையோ சபையோ நம்ம குறை சொல்லவே கூடாது. ஆமென். ஏன்? கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? எதற்காக? கர்த்தரே தேவன் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ள. ஒருவேளை உறவுகள், ரட்சிக்கப்படாத உறவுகள், ஒருவேளை மாமனார், நாத்தனார், மாமியார், நம்முடைய குடும்ப உறவுகள், அக்கா, தங்கச்சி, இவரெல்லாம் அறிந்து கொள்ளும்படியா சில நெருக்கங்களை கர்த்தர் ஏற்படுத்தக்கூடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால பார்வோன் ராஜாவை குறித்து சொல்ற, நானே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே தேவன் என்பதை எகிப்தியர் அறியணுமா. ஏன்னா இந்த பார்வோன் போய் திரும்ப சொல்லுவான், அல்ல பாக்குற ஜனங்கள் சொல்லுவாங்க, அவர் தான்ப்பா உண்மையான தேவன், வான சேனைகள் அல்ல, நான் நம்புகிறதான செல்வ செழிப்புகள் அல்ல, நான் நினைக்கிறதான எந்த ஆசீர்வாதமும் இல்லை, அவைகளெல்லாம் என்னை விட்டு போகும், இன்னும் அதிகமா கூட வரும், ஆனா எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படி. அடுத்த வசனம் பாருங்க. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது வேறுபட்டு செய்யாதபடிக்கு போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். பாருங்க, தொடருகிறான். ஆமென். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது, தொடருவேன், பிடிப்பேன், இன்னும் இடிப்பேன் என்று எத்தனை எழுப்பினாலோ கவலைப்படாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்ளுவோம், கர்த்தர் அனுமதிக்கிறார், அவர் இதை அனுமதித்தவர், அவரே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென். அடுத்து வாசிங்க. பிரதானமான 600 ரதங்கள், ஒரு பெரிய கிங்டம், ராஜ்யம். அதுல அவன் செலக்ட் பண்ணியிருந்தா எப்படி செலக்ட் பண்ணிருப்பான்? 600ம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம திரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஷார்பன்ட் மைண்ட், ஐஸ், விஷன், தரிசனம் உள்ளவர்கள். அந்த குறிக்கோள், என் உயிர் போனாலும் சரி, என் பார்வோன் என் ராஜா சொன்னதை செய்யாமல், அந்த 600 பிரதானங்கிறதுக்கு அவ்வளவு அர்த்தங்க. ஒரு அழிலையே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். பிரதானவைகளை அவன் கூட்டி கொண்டு வருகிறான். வாசிங்க. சகல ரதங்களையும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான். ஏன் கடினப்படுத்தினார்? கர்த்தர் ஒரு உண்டு என்று பார்வோன் அறியும்படி, எகிப்தியர் அறியும்படி. வாசிங்க. பின் தொடர்ந்தான் போனார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? முன்னாடி செங்கடல், ஆமேன், பள்ளத்தாக்குன்னு சொல்லி இருக்கு, ஈரோ, நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பக்கத்துல உயர்ந்த மலை, பின்னாடி பார்வோன், 4 பக்கமும் நெருக்கம். ஒரு அழிலையே சொல்லுங்க. அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. திரும்ப அடிக்கடி சொல்றதுதான், ஒரு இந்து குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அந்த அனுபவமே இல்லாமல், கிறிஸ்தவ அனுபவம் இல்லாமல்
ஊழியம் செய்கிற அதிலிருந்து அநேகரை தேவன் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிற சபை நடுவில் சொல்லுகிற வேதம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சித்தா மருத்துவம் அல்ல. 3 முறை கலந்து இதை குடிங்க, தேன்ல கலந்து குடிங்க என்பது போல அல்ல. பைபிளை தூக்கி விட்டால், நான் பிரசங்கித்து விட்டால் எனக்கு ஆசீர்வாதம் என்று அல்ல, அல்லது என்னுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்படும் என்பது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. என்னை கற்றுக்கொள்கிற பாடம், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார் தனிப்பட்ட முறையில. 2வது, எந்த நெருக்கத்தின் காலத்திலும் நம்ம மனிதர்கள் மீது எந்த விதமான குறையும் சொல்லாமல் அவர்கள் தான் காரணம் என்று எந்த உறவுகளா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், யாரையும் கர்த்தர் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை தப்பு வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்று யாரெல்லாம் கர்த்தர் தான் இதை அனுமதித்தார் என்று கர்த்தரை இந்த விஷயத்துல துதிக்கிறார்களோ, அதான் 9ஆம் வசனத்துல புதுப்பாட்டை பாடுங்கள், உனக்கு கிடைத்த எல்லாவற்றிலும் ஒண்ணுமே இல்லையா, 150ஆம் சங்கீதம், கை ஓசை தாளங்களோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், பேரோசையில கை தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். மாம்சமான தேகம் உள்ள யாவும், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஏன் நம்மளால இப்ப துதிக்க முடியல? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த 2வது குறிப்புல அதுக்கு பதில் இருக்கு. என் பாதுகாப்பு நான் தான். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் நான் தான். ஒரு ஆமென் சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க. என்பது அல்ல, ஒரு உங்களுக்காக ஒருவேளை இதுவரை நம்முடைய தாய் தகப்பன் துதியோ, மனைவியின் துதியோ, அல்லது ஊழியக்காரனுடைய துதியோ, புருஷனுடைய துதியோ, ஜபத்தையோ கேட்டு இதுவரை ஆசீர்வதித்திருக்கலாம். ஒரு ஆமென். அப்ப ஒரு கையில வருகிற ஆசீர்வாதம் போதாது, 2 கை 4 கை. பைபிள் சொல்லு 30 நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது. ஆமென் சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரித்துவ தேவனை ஆராதிக்கிற ஒரு சபையிலே தப்புவிக்க தேவன் ஒருவர்தான் முடியும் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஒரு அழிலே சொல்லுங்க. நல்லா தெரியும், இப்போ சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் மாறலாம், ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். நிறைய அற்புதங்கள், எல்லா இடத்துலயும் மழை. அது இது கான்கிரீட் போடுறதுக்கு சிமெண்ட் மணல் எல்லாம் இறங்கிடுச்சு, போட்டே ஆகணும். லேபர்ஸ் வந்துட்டாங்க. கர்த்தருடைய கிருபை பாருங்க, சுற்றிலும் மேகமூட்டமா இருந்தாலும் அந்த இடத்தில் மழை பெய்யாதபடி கர்த்தர் காத்துக்கும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லு. இதாங்க அதிசயம், இதான் அற்புதம். அதை நம்ம மறந்து போக கூட. இன்றைக்கு அற்புதங்களை செய்வா. இந்த ஆராதனைக்கு பின்பு எதிர்பார்த்து போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். நிச்சயமா தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாரு, பிரதான 600 ரதங்களே வந்துருச்சுங்க. சகல ராணுவ கூட்டிட்டு வரான். செலக்டட் பீப்புள், செலக்டட் மிலிட்டரி ஆர்மி கூட்டிட்டு வரான். ஆனா நடந்தது என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னே பார்வோன், முன்னே செங்கடல், இந்த பக்கத்துல ஈரோத் பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் உயர்ந்த மலை. வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 10ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களை பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை வாசிங்க, சமுத்திரத்தின் மேல் நீட்டி. ஒரு ஆமென் சொல்ல. வெட்டாந்திரி இப்ப நடந்து போயிட்டாங்க. அடுத்த வார்த்தை வாசிங்க, பின்பக்கம் 23 வாசிங்க. 23. அப்பொழுது எகிப்தியர் பாருங்க, இப்ப திரும்ப அவன் வரான். இது என்ன? துதிக்காத ஒரு கூட்டம். கவனிங்க, தன் பலத்தை நம்பி வருகிற கூட்டம். கவனிக்கிறீங்களா? சபைக்குள்ளேயும் சில எகிப்தியர் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? துதிக்க மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு அழிலே சொல்லுங்களேன். நான் திரும்ப இதை சொல்லிட்டு போயிடும் நினைக்காதீங்க. ஏதோ அவருக்கு ஏதோ சாப்பாட்டு கிடைச்சது, அவரும் 2 பேர் இருக்கிறாங்க, ட்ரெஸ் போடுறாங்க, வராங்கன்னு இல்ல. எனக்கு நிறைய ஆண்டவர் பாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அழிலே சொல்லுங்களேன். நிறைய ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும். ஒரு அழிலே சொல்லுங்க. ஆமா, நிச்சயமா அறிவார்கள். அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? அது அந்த ஆசை எங்கிருந்து, அந்த வைராக்கியம் எங்கிருந்து வருது? என்னுக்குள் இருக்கிற தாழ்ந்து நம்பினா அதெல்லாம் மறைந்து போய்விடும், வயதாகிவிடும். ராமே. ஆனால் கர்த்தருடைய வல்லமையான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய. என் பலத்தால் அல்ல, சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும்.
ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த கட்டுக்கதை, பைபிள கட்டுக்கதை, வேறு கதைகள், அதை பேசிக்கொண்டு தயவு செய்து உங்கள் காலத்தை வீணாக்க வேண்டாம். கர்த்தரை இன்னும் துதிங்க, இன்னும் ஆராதனை செய்யுங்க. உங்களை இக்கட்டு வரலன்னு நினைக்காதீங்க. வருவதற்கு முன்னாடியே என்னை தப்பு வைக்க வல்லவர் ஒருவர். ஒரு ஆமீன். என்ன அவர் தான் தப்பு வைக்க முடியும். என் கொடிய வியாதியிலும் தப்பு வைத்தவர், என் கொடிய இடுக்கனையும் தப்பு வைத்தவர், என் கொடிய தரித்திரத்தினை தப்பு வைத்தவர், இன்னைக்கு அடையாளத்தை கொடுத்தவர். எத்தனை பார்வோன்கள் எழும்பி வந்தாலும் சரி, எனக்கு வழியை திறக்க வல்லவரா இருக்கிறார். ஆமீன். வாசிங்களா அந்த வசனத்தை, வாசி பின்னாடி. சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். சாமத்தில் மேகமான ஸ்தம்பம். பாரு, யாரு செஞ்சா? மோசே அல்ல, கர்த்தர். ஜாமத்தில, ஆமே, வெளுத்து வருகிற ஜாமத்தில அக்கினி மேகமான ஸ்தம்பத்தில் அதுவரை கிரிய செய்யலங்க. அதுவரை கிரிய செய்யல. எத்தனை பேர் மோசை சபித்திருக்க கூடும், பின்னாடி வராங்க பாருன்னு சொல்லியிருக்க கூடும். மோசை ஒண்ணுமே சொல்லி போவோம், அக்கறைக்கு போவோம், அதுக்கப்புறம் என்ன நடத்துவார்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்க சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாத உங்களை எது வேணா சொல்லுவாங்க. ஒரு அழிலிய சொல்லுங்க, நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. நீ கர்த்தர் மேல வச்ச அன்பை விடாதீங்க. நீ கர்த்தருக்கான இருக்கிற வைராக்கியத்தை விட. அவங்களே வாயில சொல்லுவாங்க, இவளால் தான், இவனால் தான், ஆமே, இந்த சபையால் தான் கர்த்தரை உயர்த்தினார். இதெல்லாம் செய்கிறவர் கர்த்தர், எந்த மனிதனும் அல்ல. ஆமா, ஜாம வெளுக்கிற நேரத்துல வாசிங்களே, நடுவே அடுத்து வாசி. கலங்கடிச்சு சும்மா சும்மா அனுப்ப மாட்டாருங்க. கவனிச்சுங்க. துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், உங்களுக்கு விரோதம் வருகிறவங்களை கலங்கடித்து அனுப்புவார். அது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கன்னா, ஒரு வயிற்று போக்கு, ஆமே, ஃபுட் பாய்சன் ஆயிட்டா 15 முறை 16 முறை பார்த்துருப்பீங்க பாத்ரூமுக்கு கைக்கும். வயிறு சும்மாவே இருக்க, குடமுட கலங்கடிக்கணும். அதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சாதாரண உதாரணம். இன்னும் பயந்து கொண்டே வாழுகிற ஒரு வாழ்க்கை, அது நிமித்தம் வருகிற வெளிப்பாடு என்ன? ஐயோ போச்சு, ஒண்ணு வராது, ஒண்ணு வராது, இதுதான் அதுதான் சொல்லி பதட்டத்தினாலே நம்முடைய நிதானத்தை இழந்து விடுவோம். நம்முடைய கண்கள்ல எங்க போகுது? கர்த்தர் மேல் போவதில்லை. ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீ என்னை தப்பு வைக்க கர்த்தர் ஒருவரே இருக்கிறார் என்று சொல்லி நம்பும் போது உனக்கு விரோதமாய் வருகிற எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரே கலங்க பண்ணுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கலங்கடித்து, கவனி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. யாரு? விரோதமாய் வந்தவருடைய ரதங்களின் உருளைகள். ஏங்க இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஒரே நிமிஷத்துல ஆளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஒவ்வொன்னா கழட்டுறாரு? இதுவரை நான் இந்த உருளையை தான் நம்பி இருந்தேன். நல்லா ஓடுதா, கிரீஸ் போட்டிருக்கான், பார்த்து இப்ப கழண்டுருச்சா உருளை. அடுத்து வாசிங்க. கம்பீரமா வந்தாங்க. இப்ப வராம்பார், நிறைய கோஷம் போட்டிட்டு வரானு. அது போல சபைக்கு விரோதமா எல்லாம் எழும்புவாங்க. கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வருத்தத்தோடு போவாங்க. இன்றைக்கு துக்கத்தோட இருக்கிற நம்ம அநேக சந்தோஷப்படுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு முறை ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அவர்களுக்கு, நிறைய பேர் கை தட்ட மாட்டேன்னு, அமை துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திரும்ப 27க்கு வந்துருங்க. 27. அவருடைய நம்பிக்கை என்ன? தண்ணி திரும்ப வந்தால் நம்ம ஓடுனா கால் பட்டா பிரிஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனா பிரியல. அந்த தண்ணீர் மீண்டும் அவர்கள் மேல் மூடிக்கொண்டது. ஒரு ஆமே. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கைக்கோ, புறஜாதிகளுடைய நம்பிக்கைக்கோ, தேவ சபையிலேயே தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கோ, தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக் கொள்கிற கூட்டத்தில் உள்ள வித்தியாசம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து வாசிங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவனாயிலும் தப்பவில்லை, ஆனா தேவ பிள்ளைகளோ தப்பு வைக்கப்பட்டார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே 144 கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா. பன்னிரெண்டாம் வசனம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற வெறிச்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் அப்பொழுது
அப்படின்னா எப்பொழுது? கர்த்தரை துதிக்கிற குடும்பமாய், தாய் தகப்பன் குடும்பம் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளா. இரண்டாவது, போராட்டங்கள் வரும்போது தப்புவிக்க வல்லவர் கர்த்தர் ஒருவரே என்று நினைக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள். ஆமென். இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இளமையில் ஓங்கி வளர வேண்டும். ஒரு ஆமேன். தேவையில்லாத சூழ்நிலைகளில் ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி. ஒரு ஆமேன். இன்னைக்கு நிறைய மீடியா என்டர்டெயின்மெண்ட்லாம் வருது. எதையும் நம்ம தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளாதபடி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே நமக்கு பங்கு உண்டு. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் ஊதாரித்தனமா சுத்திட்டு அங்கங்க எல்லாருடைய அட்டாச் இருந்தா சபை அப்படிதான் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் நிச்சயமாய் நமக்கு பங்கு உண்டு. ஆமே. எபேசில வாசிக்கிறோம், பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, பிள்ளைகள்ல நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? தாய் தகப்பன் எவ்வளவு போனை யூஸ் பண்றோமோ அதை பார்த்துட்டு தான் பிள்ளைகள் போனை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேங்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எப்ப பாரு அதை நோண்டிக்கிட்டே இருந்தா பிள்ளைகள் நோண்டதான் ஆரம்பிப்பாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, அதெல்லாம் உங்க விருப்பத்தை நான் விட்டுறேன். ஆனா சொல்ல வேண்டியது கடமை. ஒரு ஆமேன்னு சொல்ல. இன்னைக்கு நல்ல தலைமுறை பிள்ளைகள் நமக்கு தேவை. நான் இந்த ஊழியம் என்பது ஏதோ தின்னோம் படுத்தோம் நாளைக்கு அடக்கு போனோம் இல்ல. பின்னாடி தலைமுறைகள் எப்படிலாம் மத சம்பந்தமான நபர்கள் எழும்பி வராங்க பாத்தீங்களா? நம்ம தேசத்துல தமிழ்நாட்டுல பாருங்க, இந்த சமாதானமா இருக்கிறத கெடுக்கும்படி வராங்க. நாளை சபைகளுக்கு வராது என்ன நிச்சயம்? ஏதோ வாழ்ந்து மரித்தோம் என்பது அல்ல. கிரேட் அலெக்சாண்டர் மாவீரன் மரித்து போகும்போது சொன்னாராம், என் கைகள் இரண்டும் வானத்தை நோக்கி இருப்பதா. காப்பின் பாக்ஸ் சபை பெட்டிக்கு வெளியே ஆணிகள் மற்ற இடங்கள் அடிக்கப்பட்டு, ஆனா என் கை மட்டும் இப்படி உள்ளங்கை விரிந்திருக்கு. இவ்வளவு பெரிய ராஜ்யங்களை சுதந்திரித்த நான் மரித்து போகும் ஒன்றை கொண்டு போகவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள் ஐக்கியமா இருக்கிற என்பதை விட வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று யோவான் சொல்லுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தயவு செய்து பணிவாய் சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். ஆமே. அழியிலே சொல்ல மாட்டீங்களா? நடக்கிற யூத் மீட்டிங் அனுப்பணும். ஒரு ஆமே. கண்காணிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. நிறைய சொல்லப்படுகிற வார்த்தை ஃப்ரீயா விட்டுருவேன். நம்பிக்கை இருக்கு. எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டும் ஆமிடுவது பாரு. ஏன் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு ஆமை. அதனாலதான் தேவ பிள்ளைகள் பேசுறோம். ஒரு ஆமை. எனக்கெல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு யோசனை தான் போன் அடிப்பேன். ஏன் இஸ்லாம் வைக்கலாம் தான் அடிக்கடி சொல்றாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை வரும், ஏதாவது பேசுவாங்க, டக்குன்னு அது மூலமா நமக்கு ஒரு எச்சரிப்பு வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப கவனமா பிள்ளைகள், அதே போல நம்முடைய குடும்ப உறவுகள், அதே போல சபையின் உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுல நமக்குள்ளே ஒரு உண்மை இருக்க வேண்டும். அதுல நம்ம வாசித்த வசனம், ஓங்கி வளர்கிற விருட்சங்கள் போல் கர்த்தர் மாற்றுவார். இல்லைன்னா பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். நிறைய பிள்ளைகள் மக்கா இருக்க காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவது கிடையாது. பயப்படாமல் இருக்க காரணம் என்ன? பெற்றோர்களாக நம்ம வீடுகளில் போய் பேசுவதை பாக்குறாங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. அட சிரிச்சுக்கிட்டுதான் கேளுங்களேன். உம்முன்னு ஆயிட்டீங்களே. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? வராரு 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 சொல்லாது 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 சொல்லாது. அப்ப இவங்களே சொல்லாது 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 சொல்ல நம்ம ஒரு சொல்லாது சொன்னா என்ன? அது என்ன ஆயிடுது? வாழ்க்கையே மாறி போகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, போக போக நம்ம கற்றுக்கொள்ளலாம். சில நேரங்கள்ல குடும்பங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டது போல் நிறைய இடங்கள்ல பிள்ளைகள் போகிறது பார்க்கிறோம். சாபத்தின் எல்லைகளுக்குள்ளே போகிறதை பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், சபை, அதுக்கு நம்ம தான் உத்தரவாதம். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு ஒரு ஆமே, நம்ம கூடுமான வரை ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். ஆமா, நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு, நல்ல சந்தோஷம் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, வீடு இருக்கு, வாடகை வீடோ, நல்ல கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்து கூடுமான வரை ஆமே நம்ம போய் பேசாம நல்ல இணக்கமா, திட்டா கூட போய் பேசு, நல்ல பேசு, எல்லாருடையும் அன்பா இரு. இது தேவையில்லாத விஷயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் கவனமா இருக்க வேண்டியது பெற்றோர்கள். நம்முடைய காலம் எப்படி இருந்தது அதையே நம்முடைய பிள்ளைகள் தொடரும்படி கூட பிசாசு செய்வான். ஆனால் ஒரு ஊழியனாக எனக்கு அது விருப்பம் இல்லை. நீங்க ஜெபிக்குமா பார்த்திருப்பீங்க, நம்முடைய சந்ததிகளிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கும். நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பாவுக்கு அப்பா அம்மா உண்டு, அவங்களுக்கு அப்பா அம்மா உண்டு, அது மனைவி, அந்த பிள்ளைக்கு அம்மா, அவங்க வம்சத்துல அம்மா அப்பா உண்டு, தலைமுறைகள். அதுல இருந்து வருகிற சாபங்கள், அதுல இருந்து வருகிறதான அக்கிரமங்கள் நம்ம பிள்ளைகளை தொடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க நம்மளை விட மேலானவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் உபாகம் 28:1 ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் சொல்லி 28:1 முதல் 19 வசனம் வீட்டுல வாசிச்சு பாருங்க. சாபங்களும் ஆசீர்வாதம் எழுதப்பட்டதுல முதல் வார்த்தை
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை மேன்மையாக, அப்ப நம்முடைய பிள்ளைகளை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். அல்லது 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என் பிள்ளையாண்டா வளர வளர கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து. நம்ம சொல்றது என்ன? பார்த்த பிரைஸ்ல சொல்லாது, திருப்பிட்டு போ. அந்த பாஸ் வேணும்னே பண்ணாரு. போன வாரம் உன்ட்ட பேசல, பிள்ளைகள் முன்னாடி நம்ம பேசுறோம். இதெல்லாம் தவிர்க்கப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஷைன் பண்ணணும். நான் பலிபீடத்தின்னு சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சபைக்கு வரவங்க நல்லா மிளிரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சமுதாயத்தில் அந்தஸ்தோடு இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட உயர்வு தான் தேவன் தருவார். ஆவே இந்த வார்த்தையின்படி ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல உங்களை உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமே. நம்முடைய தேவன் சதா காலம் உள்ள தேவன். அல்லேலூயா. மரண பரியந்தோ நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை செய்ய முடியாத ஆமே சூழ்நிலைகளை மன்னித்து இந்த திருவிருந்தில பங்கு பெற எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமே. ஆராதனையில பங்கு பெற முடியாத சூழ்நிலைகள், நல்ல ஜெபிக்க முடியாமல், ஆமே அல்லேலூயா, உம்மை துதிக்க முடியாதபடி எனக்குள்ளே கிரியை செய்கிற அது ஒரு பொல்லாத கிரியை. ஆமே. அது ஒரு பிசாசின் கிரியை. அல்லேலூயா. வானத்தையும் பூமி படைத்த தேவனை ஆராதிக்க முடியாமல் இருப்பது, ஆமேன், அது ஒரு பிசாசோட வேலை. அல்லேலூயா. தந்திரமான வேலை, பாலாக்கின் ஆவி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதற்கு விரோதமாகவே நினைவுகளை கொண்டு வந்து, அல்லல்ல என் சொந்த பலத்தினால் முடியும், நான் கட்டின மகா பாபிலோன். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். நல்ல கரங்களை உயர்த்தி என்னால் ஆகும் என்று சொல்லுகிற எந்த சிந்தையானாலும் கர்த்தர் மன்னிக்கும்படி. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகளை ஒரு விசை மன்னிச்சு ஆண்டவரே இந்த திருவிருந்தில பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அல்லேலூயா.